பிறரை தூக்கிவிட பயமா? அவளை தூக்கிவிட்டால் அவர்கள் நமக்கு போட்டியாகவும் எதிராக வருவார்கள் என்கிற எண்ணமா? கவலை வேண்டாம். நாம் செய்தால் அதுக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். சமுதாயத்தில், பொருளாதாரத்திலும், கல்வியிலும், சமூக ஒடுக்கத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க, உயர்த்த அரசு உதவித்தான் அளிக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் சோர்விலும், மனமுடைந்து நெருக்கத்திலும், மனக்கலக்கத்திலும் அடிப்படை தேவைகளுக்காகவும் கல்வி, பணி இவைகளை பெறவும், மருத்துவ உதவி பெறவும் வழி தெரியாமல் உதவிகளை பெற தவித்து கொண்டிருக்கும் ஜனங்கள் கோடிக்கணக்கில் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யலாமே. இயேசு இந்த சம்பவத்தை கூறுகிறார். ஒருவன் பிரயாணமாக போகும்போது கள்ளர் கையிலே அகப்பட்டு அவர்கள் அவனை அடித்து குத்துயிராய் வழியிலே போட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவனை கண்டு சிலர் விலகி போனார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் அவனை கண்டு மனதுருகி அவன் காயங்களை கட்டி முதலுதவி செய்து அவனை தூக்கி தனது வாகனத்தில் ஏற்றி அவனை விடுதியிலே தங்க வைத்து பராமரித்து அனுப்புகிறான். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேதம் சொல்கிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் தூக்கி விடும்போது ஒய் நாட் வி, நாம் ஏன் செய்யக்கூடாது? ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.